அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடர் திருச்செந்தூரார். நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தொழிலில் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் பிஸ்னஸ் ரீதியான டெவலப்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதில் கன்னி ராசிக்கு என்ன தொழில் பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் அவங்களுக்கு நல்லாயிருக்கும், என்னென்ன ஒரு வழிபாடுகள், என்ன நடைமுறை பழக்க வழக்கங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டா பிஸ்னஸ் ரீதியான ஒரு டெவலப்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த காணொளி மூலமாக நாம் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த வழிபாடுகள், இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மூலமாக 100% நிச்சய மாற்றங்களை தொழில் மூலமாக நீங்கள் அடைய முடியும். கன்னிராசி நண்பர்களுக்கு ஏதுவான தொழில், கொரியர் ஆஃபீஸ் வச்சுருக்கிறது, டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் வச்சுருக்கிறது, அல்லது நமக்கு இந்த லாரி புக்கிங் சர்வீஸ் நடத்துறது, பொருள் வேறதாக இருக்கும், பட் ஆனால் அதுக்கான சர்வீஸை நம்ம கொடுக்கறது. எக்ஸாம்பிளாக வெளிநாடு ஒரு இதில் படிக்க போகிறதுக்கு ஒரு பையன் உங்கள் மூலமாக ஒரு கோச்சிங் கொடுத்து ரெடி பண்ணுறது, ஒரு வேலைக்கு நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டர் வச்சுருக்கிறது, டிஎன்பிஎஸ்சி இது மாதிரியான கோச்சிங் சென்டர்ஸ் நீங்கள் நடத்துறது, டியூஷன் சென்டர்ஸ் நடத்துறது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை துறை, பதிவுத்துறை, ஊறுகாய் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறது, நொதிக்கல் வினிகர்ஸ், ஆயில்ஸு, பெனாயில்ஸ் சார்ந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறது, பாத்ரூம் சார்ந்த கிளீனிங் சார்ந்த தொழில்கள்லாம் செய்வது, மேலும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுக்கிறது, பல்பொருள் அங்காடி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, மல்லிகை பொருட்கள், ரைஸ் மில் வச்சுக்கிறது, மாவு மில் வச்சுக்கிறது, மாட்டு தீவனம் விற்கிறது, அக்ரிகல்ச்சர் பொருள் விற்கிறது, உரக்கடை பண்ணுறது, அக்ரிகல்ச்சர் மிஷினரி பண்ணுறது, விவசாயத்திற்கு தேவையான உபகரணங்களை நீங்கள் சப்ளை பண்ணுறது, தண்ணி விற்கிறது, ரெண்டாவது பெண்களுக்கான பொருட்களை விற்கிறது, காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸு, அப்படி இல்லைன்னா இந்த கவரிங் நகைகள், இது மாதிரியான பெண்களுக்கான பொருளாக விற்கிறது, அதே போல் மருந்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்மெட்டிக் பொருள் ப்ளஸ் பவுடர்ஸு இது மாதிரியான பொருட்கள் விற்கிறது, மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிறது, பெண்கள்லாம் சேர்ந்து தொழில் பண்ணுற இடம், இது எல்லாமே கன்னிக்கு ரொம்ப அற்புதமான பிஸ்னஸாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் இந்த மாதிரியான தொழில்களை செய்யலாம். இந்த தொழிலில் இல்லைங்க நான் வேறு தொழில் பண்ணுறனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வரக்கூடிய டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மூலமாக உங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு 100% நிச்சயம் பலாபலன்கள் பிஸ்னஸில் வரும். கன்னிராசி அன்பர்கள் தொழிலில் நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிக கடன் வாங்கி நீங்கள் தொழில் பண்ணாதீங்க. தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நேரம் நீங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு வழியை பாருங்கள். ரெண்டாவது, மார்க்கெட்டிங்கில் ரொம்ப கான்சியஸாக இருங்க. அதிக நபர்களுக்கு தெரியப்படுத்துறது, உங்கள் பிஸ்னஸ் தெரியப்படுத்துவதற்கான செலவுகளை நீங்கள் ஜாஸ்தி பண்ணணும். குறிப்பாக அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், அது போஸ்டாக இருக்கலாம், எதுவாக சோறு விளம்பரமாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். அதில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுங்கள். மொபைல் மூலமாக கேஜெட்ஸ், ஒரு மொபைலவே எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஒரு பிஸ்னஸ்க்கு அப்படின்னு நீங்கள் பாருங்கள். நிறைய பெண்களை பணிக்கு அமர்த்துங்க. அது அக்கௌண்ட்ஸுக்காக இருக்கட்டும், பட் எதுவாக இருக்கட்டும், பெண்களை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வேலைக்கு வச்சுக்கோங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களையே நீங்கள் வச்சு வேலை வாங்குங்க. அது ரொம்ப நல்ல சக்ஸஸ் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ அம்மா அப்பா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் மனைவி சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள். பார்ட்னர்ஷிப் மாதிரியான ஒரு கூட்டு தொழில்களில் அதிக ஆர்வத்தை காட்டுங்க, அது நல்ல பலன் தரும். 4-5 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை பண்ணுங்கள், அதுவும் நல்ல பலன் தரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதில் பார்ட்னர்ஷிப் ரீதியாக பிரச்சனை தான் வருது அப்படின்னா, உங்களுக்கு கன்னிராசியாக இருந்தாலும் ஜாதகத்தில் ராகு நல்ல ப்ளசண்ட்டான ஏரியாவில் அந்த பார்ட்னர்ஷிப் பிரச்சனை வரும். பட் ஆனால் நீங்கள் நம்மளால் சேர்ந்து பண்ணுற தொழில் வந்து எப்போவுமே உங்களுக்கு ஜெயிக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பணத்தை சிறுகு சிறுகு எடுத்து சேமிச்சுட்டே இருங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணுங்கள். கடனை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு குறைங்க. ஜுவல் லோன்ஸு இது மாதிரிலாம் நீங்கள் தொழிலுக்கு வச்சிங்கன்னா அதில் மீட்கிறதுல அதீதமான உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக வரும். ரெண்டாவது, ரெண்டல் சார்ந்த அக்ரிமெண்ட்ஸு, லேண்டு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இல்லைன்னா அதுலேயுமே உங்களுக்கு பிஸ்னஸில் நிறைய ப்ராப்ளம் வர இருக்குது. பிஸ்னஸில் தொடர்ந்து வந்து முதலீடு போட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் தொடர்ந்து வர இந்த பிஸ்னஸை வளர்த்திட்டே வந்துகிட்டே இருக்கணும். இல்லை அதுலேருந்து நீங்கள் ஹார்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அதுலேருந்து நீங்கள் வெறும் பணத்தை மட்டும் சம்பாரிச்சிட்டே இருக்கீங்க, தொழிலை நீங்கள் ரொம்ப கவனிக்கல, அது நீங்கள் அதுக்கு திருப்பி நீங்கள் இன்புட் கொடுக்கல அப்படின்னா 100% உங்கள் பிஸ்னஸ் கட்டாயம் நல்ல ஒரு ஹார்வெஸ்டான பலனை, நல்ல பலனை உங்களுக்கு நிச்சயம் தரப்போகிறது இல்லை. தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அதிகமான அட்வான்ஸு பணத்தை முன்னாடியே கொடுக்குறது மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. உழைப்புக்கேற்ற ஊதியமும் அதுக்கு சேர்த்த ஊதியமும் ப்ளஸ் கொஞ்சம் போனஸ் இது மாதிரிலாம் விஷயங்களை கூட நீங்கள் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேபர்ஸ்ட்டை நீங்கள் ரொம்ப கனிவாக இருக்கணும். நீங்களும் ஒரு லேபர் மாதிரி தான் அங்கே இருக்கணும். ஒரு ஓனர் அப்படிங்கிற டிஃபரன்ஷியேட்டை நீங்கள் பண்ணிக்கக்கூடாது. பெரிய உள்ள பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இருந்தாலும் நீங்கள் லேபர்கிட்ட ரொம்ப, உங்கள் ஸ்டாஃப்கிட்ட ரொம்ப கனிவாக அவர்களில் ஒருவராக நடந்துக்கணும். அதுபோல் ஒரு பிம்பத்தையும் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். அது மாதிரியான ஆக்டிவிட்டியை நீங்கள் அவங்களுக்கு பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக உங்களிடம் பணியாற்றக்கூடிய வேலையாளர்களுக்கு நீங்கள் உடை தானம் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுங்க, அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுங்க. ரெண்டாவது, ஒரு நேரம் சாப்பாடை வந்து அவங்களுக்கு கொடுங்க. இது உங்களோட இண்டஸ்ட்ரியை ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி,
2 லேபர் தான் வச்சிருக்கனா இருந்தாலும் சரி பெரிய லெவலில் சக்ஸஸ் உங்களுக்கு கொண்டுட்டு போகும். தொழில் செய்கிற இடத்துல பால திரிபுர சுந்தரி பாலாம்பிகை படத்தை வாங்கி மாட்டிக்கிங்க. அந்த பாலாம்பிகை படத்திற்கு தினமும் மல்லிகை பூவால் மாலை இட்டுட்டு வந்துட்டே இருங்க. மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, ஜாதிப்பூ இது மாதிரி வாசனையான மலர்களில் இது பெரிய சக்ஸஸை உங்களுக்கு தொழில் பிஸ்னஸில் கட்டாயம் கொடுக்கும். குலதெய்வ கோயில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு அன்னதானமோ அல்லது புடவை வஸ்திரமோ ஏதோ ஒரு வகையில் குலதெய்வ கோயில் அம்பாளுக்கு ஒரு வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டே இருங்க. இதுவும் நல்ல பலன் தரும். இது எல்லாமே உங்களுடைய பிஸ்னஸ் பேரில் பண்ணுங்க, மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வரும். கன்னிராசிக்காரர்களில் தொழில் செய்யக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டில் பிரதானமான வழிபாடாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான வழிபாடு தாயார் வழிபாடு. அது திருப்பதி கீழே இருக்கக்கூடிய அலமேலு மங்காபுர வழிபாடு மிகப்பெரிய ஏற்றம் வெற்றி தரும். அம்பாளுக்கு நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுடைய எடைக்கடை ஒரு வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பொருள் அரிசி, சர்க்கரை இது மாதிரியான விஷயத்தை தானம் பண்ணுங்க. இது நல்ல பலன் தரும். அதே மாதிரி அலமேலு மங்காபுரம் வருடத்திற்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. அதுக்கு அடுத்ததாக பாலாம்பிகை வழிபாடு மிகப்பெரிய வெற்றி தரும். பாலாம்பிகை படத்தை வீட்லையும் கடையிலையும் வச்சுக்கோங்க. அது மல்லிகைப்பூ, முல்லைப்பூவால் நீங்கள் அலங்காரம் பண்ணுங்க, சுவாமி கும்பிடுங்க. திருச்சி மாவட்டத்தில் திருவாசி இருக்கக்கூடிய பாலாம்பிகையை வருடத்திற்கு ஒரு முறை பாருங்க. அது மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய நற்பலன்களும் உங்கள் தொழிலில் கொடுக்கும். திருவாசி பாலாம்பிகையும் அலமேலு மங்காபுரம் தாயாரையும் மனதார வணங்கி கன்னிராசி அன்பர்கள் நடத்தக்கூடிய தொழில் மென்மேலும் வளர வேண்டும் என்று மங்கள சண்முகரையும் வேண்டி வாழ்த்துகிறேன். மென்மேலும் வளர்க, வாழ்க. இனி எல்லாம் இனிதே. நன்றி, வணக்கம்.